confidence of others. It is a moment of great privilege and honor for me to extend a hearty welcome to Thiru S. Srinivasa Raghavan, Senior Advocate, Madurai Bench of Madras High Court. He is a reserved person in National Judicial Academy, Bhopal, and in Tamil Nadu State Judicial Academy. He is expert in civil, writs and insurance law. Now, he is a member of editorial committee of current Tamil Nadu Law General. There is no force more powerful than a woman determined to rise. I invite our admirable guest, Ms. R. Shweta, poet and creative writer, Assistant Professor and PhD in National Eligibility Test. She is a first rank holder in BA English Literature. She has received K.N. Basha Award for Best Postgraduate Candidate in Elective Course Women Dignity and Legal Protection. Now I request Thiru Srinivasa Raghavan and Ms. Shweta to share their thought with us. நீங்கள் எந்த அளவுக்கு ரிசப்டிவாக அட்டன்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு மேற்கொண்டு பேச தோணும். சரியா? இந்த ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்ட் என்ன? நாங்கள் இங்கே வந்து பேசுகிறதோ நீங்கள் இங்கே வந்து கேட்குறதோ மட்டும் ஆப்ஜெக்டாக இருந்தால், இந்த மேடையை விட்டு நான் இறங்கின பிறகு, என்னுடைய மகள் இறங்கிய பிறகும், இங்கிருந்து நீங்கள் போன பிறகு ப்ரோக்ராமுடைய பர்பஸ் நின்று போச்சுன்னா, தட் இஸ் நாட் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ இஸ் டு டேக் ஹோம் எ மெசேஜ். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் போனாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஸ்பீச் கேட்டாலும் சரி, அல்லது எந்த ஒரு திரைப்படம் பார்த்தாலும் சரி, அதிலிருந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு போகிறது தான் நாங்கள் டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்கிறோம். ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இங்கேருந்து நீங்கள் கொண்டு போனால் தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக கொண்டு போகிறோம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பாருங்கள், இங்கே இருக்கிற டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா யங் விமன் அண்ட் சம் யங் மென். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அறிமுகமான சப்ஜெக்ட் தான். இட் இஸ் நாட் சம்திங் நியூ ஆர் அன்னோன் டு யூ, ரைட்? ஆனால் காலையில் பேசின அத்தனை டிக்னரியும் சொன்ன மாதிரி 75 வருடம் ஆன பிறகும் இன்னும் நம்ம பெண்களுடைய சம உரிமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த சம உரிமை இருக்கிறது என்று கேட்டால், இருக்குது. 100% இருக்கா, 70% இருக்கா, 60% இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தில், she may differ with me, that's different. என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் விமன் லிபரேஷன் அப்படிங்கிறத விட நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புறது விமன்ஸ் எம்பவர்மெண்ட். உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இது சில விஷயங்களை தமிழ் படுத்துறதுங்கிறது தமிழில் படுத்துகிற மாதிரி. ஸோ விமன் லிபரேஷன் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். இன் மை ஒப்பீனியன் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற கேள்வியும் வரும். இப்போ சிக்கல் பாருங்கள், இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட், இதோடைய களம் எது, நடக்கிற இடம் எது? கேன் எனிஒன் சே? இங்கே இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், இது நடக்கக்கூடிய களம், ஃபீல்டு அல்லது ஏரியா எது? எந்த இடத்துல இந்த குற்றம் நடக்கிறது? ஒர்க் பிளேஸ், வேலை செய்கிற இடம். அதனால் நம்மளுடைய ஸ்பீச்சோடைய ஃபோக்கஸ் இன்னும் நேரோ ஆகும் இல்லையா? நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு போனால் அது போக்ஸோ ஆகிடும். நம்மளுடைய பர்பஸ் அது அல்ல. ஜென்ரலாக அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்னா அது இந்தியன் பீனல் கோட் அந்த மாதிரி போயிடும். அது அல்ல. பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அபவுட் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார் உமன் இன் ஒர்க் பிளேஸ். ஸோ இதை மனசுக்குள்ளே வச்சுப்போம். ஸோ ஒர்க் பிளேஸ் தானே, நாங்கள்லாம் ஒர்க்கர்ஸா, நாங்கள்லாம் ஸ்டாஃபா? ஒர்க் பிளேஸ்னு அப்படி ஒரு நேரோ டெஃபினிஷன் கொடுக்க வேண்டாம். எனக்கு பின்னால் வரக்கூடிய லேர்னட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அத்தனை பேருமே இந்த சப்ஜெக்டில் த பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ், எஸ்பெஷலி ஜஸ்டிஸ் பிரபா ஸ்ரீதேவன், ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி, தேர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ். தே வில் எக்ஸ்பிளைன் யூ இன்
மைன்யூட்டஸ்ட் டீட்டெயிலாக அந்த ஆக்டோடைய சட்டத்துடைய பாயிண்ட்டை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் என் மகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பொறுப்பு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஜெண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் ஹேஸ் கிவன் அஸ் எ மாடியூல். அந்த மாடியூலில் எங்களுக்கு என்னென்ன சொல்லணுங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நானும் என்னுடைய மகளும் நான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். எனக்கு 2 விஷயம் வேணும். நாங்கள் நமக்கு தெரிஞ்ச நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய மொழியில் தான் பேச போகிறோம். நீங்கள் படிக்கிற மொழி ஃப்ரெஞ்சாக இருந்தாலும், ஜெர்மனாக இருந்தாலும், ஹிந்தியாக இருந்தாலும், இங்கிலீஷில் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறது உங்களுடைய தாய்மொழியில் தான், இல்லையா? புரிஞ்சுக்கிட்டதை மனசில் வாங்கி திருப்பி சிந்திக்க போகிறதும் உங்களுடைய தாய்மொழி தான். அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். அதனால் வீல் டாக் இன் தி மொழி விச் இஸ் நோன் டு அஸ். நமக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுவோம். அந்த கேரண்டி முதல்ல நான் சொல்லிடுறேன். 2வது, இது வந்து ஒரு உரையாடல் வடிவத்தில் இருக்கும். எனக்கும் என் மகளுக்குமான உரையாடல் வடிவத்தில் இருக்கும். எப்போ வேணால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ அல்லது ஏதாவது தெளிவு வேணும்னா தாராளமாக நீங்கள் குறுக்கிடலாம். அப்படி குறுக்கீடுகள் அதிகம் வர வர தான் இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்குங்கிற ரிக்வஸ்ட் நான் முதல்ல உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். இப்போது முதல்ல உட்காந்துட்டே பேசலாம் ஸ்வேதா. முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம எல்லோரும் லைஃப்பில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறோம்ல, அல்லது ஸ்கூலில் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம். ஏஜ், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் என்ன கேட்குறாங்க? செக்ஸ். இந்த செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட் மோஸ்ட்லி ஜெண்டர். நம்ம எத்தனை பேருக்கு 2க்குள்ள வித்தியாசம் தெரியும்? எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். அதனால் என்னுடைய கேள்வி டு மை டாட்டர் ஸ்வேதா, ஸ்வேதா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஜெண்டருக்கும் செக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். And I really thank everyone for this opportunity. So coming to the question, எத்தனை பேருக்கு ஜெண்டர்னா வேறு, செக்ஸ்னா வேறு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? Please raise your hands if you have the understanding of the difference between gender and sex. இந்த 2க்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சவங்க கை தூக்கலான்னு சொல்கிறாங்க. யாருக்காவது அந்த தெளிவு தெரிக்கா? 2க்குள்ள வித்தியாசம் இல்லையா? இங்கே ஏதாவது பேசுகிறதுக்கு கூச்சமாக இருக்கா? அப்படி எதுவும் இல்லையே. எனக்கு உங்கள் பிரின்ஸிபல் மேலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக சொன்னார். இந்த காலேஜை பற்றி சொன்னார். அவர் இந்த காலேஜிலே படித்து இங்கே வேறு பார்த்தேன்னு சொன்னார். இந்த காலேஜை பற்றி அவ்வளோ பெருமையான ஒப்பீனியன் இருக்குது. ப்ளீஸ் இன்ட்ராக்ட் மோர். ஓகே, நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் இல்லை ஏதாவது ஒரு ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறோன்னா அங்கே கேட்கப்படுற விஷயம் வந்து செக்ஸ். ஸோ செக்ஷுவாலிட்டி இஸ் சம்திங் விச் இஸ் பயாலஜிக்கல், அதாவது நம்மளோட பிறப்பிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் அசைன்ட் அட் பர்த். ஸோ நம்மளோட பயாலஜி, நம்மளோட அனாட்டமி, நம்மளோட உடலை வச்சு சொல்கிறது வந்து ஒருத்தவங்களோட செக்ஸ். ஸோ அதுலேயே வந்து நம்ம மேல்னு சொல்கிறோம், ஃபீமேல்னு சொல்கிறோம். அதை தவிர இன்டர் செக்ஸுன்ற ஒரு செக்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். பட் ஜெண்டருன்றது வந்து பிறப்பிலேருந்து வர ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல். அது வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ்னால, நம்மளோட சைக்காலஜினாலையும், சொசைட்டி நம்மளை பார்க்குற விதத்தினாலையும் வர்றது தான் நம்ம வந்து ஜெண்டர். ஸோ ஜெண்டர் வந்து நம்மளை எப்படி உணர்கிறோம், சோஷியலாக, சைக்கலாஜிக்கலாக நம்மளை எப்படி ஃபீல் பண்ணுறோன்றது ஜெண்டர். வேறு செக்ஸுன்றது வந்து பயாலஜிக்கலாக நம்ம பிறப்பிலேருந்து நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்படுற ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறையா பேர் என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தவங்க வந்து மேல் ஜெண்டரில் பிறந்தா, மேல் செக்ஸில் பிறந்தா அவங்களோட ஜெண்டரும் மேலாக தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஒரு தாட். Similarly, if a person is born as a biological female, அவங்க வந்து ஒரு பெண்ணாக தான் அவங்கள உணரணும் அப்படின்றது நினைக்கிறோம்.
இது பெரும்பாலான கேசஸில் திஸ் மைட் பி ட்ரூ, பட் வி நீட் டு அக்செப்ட். நம்ம வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சில பேருக்கு அவங்க பிறக்கிற செக்ஸ் அவங்களோட ஜெண்டராக இருக்காது, இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு ஆணாக பிறந்திருக்கலாம், பட் அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஒரு பெண்ணாக உணரலாம். ஸோ அண்ட் இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ், நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கான்செப்டில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா, இல்லை இது உங்களுக்கு தெளிவாக உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கா? ஸோ நீங்கள் இந்த கான்செப்டில் தெளிவாக இருந்தால் தான் அடுத்த டாபிக்குள்ளே போக முடியும், அல்லது குறித்த டயத்துக்குள்ளே எங்களால் பேச்ச முடிக்க முடியும், இவங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ண முடியும். ஆர்கனைசர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், தட் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். இப்போ இந்த டிஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு புரியலை, இல்லை யாருக்காவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ரைட், புரிஞ்சுதா? ஜெண்டர் வேறு, செக்ஸ் வேறு. ஓகே, தென் வாட் இஸ் கால்டு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இதை வந்து உங்களுடைய சிலபஸில் தேடி பிரயோஜனம் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடியது. இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்னன்னு சொல்ல முடியும்? ஓகே, செக்ஷுவல் ஓரியன்டேஷன்றது எந்த ஜெண்டருக்கு நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் பார்க்குறது ஹெட்ரோசெக்ஷுவல்ஸ். ஹெட்ரோசெக்ஷுவல்னால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஆர் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது இருக்கிற ஒரு ஈர்ப்பு வந்து ஹெட்ரோசெக்ஷுவல். பட் அகெயின் இதுதான் நார்மல், இதுதான் வந்து ஒன்லி வே ஆஃப் பிஹேவிங்ன்றது கிடையாது. தெர் ஆர் அதர் ஜெண்டர்ஸ் அண்ட் அதர் செக்ஷுவாலிட்டிஸ் ஆல்சோ. ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேலேயும் ஈர்ப்பு வரலாம், அண்ட் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மேலேயும் ஈர்ப்பு வரலாம். நம்ம இதை வந்து கொச்சப்படுத்தவோ இது ஒரு அப்நார்மலான விஷயமாவோ நம்ம இந்த காலத்தில் பார்த்துட்ருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி விமனுக்கான எம்பவர் மட்டும் கிடையாது, எல்லா ஜெண்டர்ஸும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறேன், ஆல் ஜெண்டர்ஸ், பிகாஸ் தெர் ஆர் நாட் ஒன்லி 2 ஜெண்டர்ஸ். ஆல் ஜெண்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றது பேசுகிறது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ இதுக்குள்ளேயே ஆல் செக்ஷுவாலிட்டிஸ், பீப்புள் irrespective ஆஃப் தேர் செக்ஷுவல் ஓரியன்டேஷன், அவங்களுக்குடைய மதிப்பு, அவங்கள ஒரு மனிதனாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட ஒரு மையப்பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற அப்ளிகேஷனில் வந்து செக்ஸில் வந்து மேல், ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியும், இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி வந்து இப்போ முந்தி மாதிரி ஒரு கிரிமினல் குற்றம் அல்ல, இட் ஹஸ் பின் டீக்ரிமினலைஸ்ட். பட் இது சில சமயம் வந்து ஒரு சிவில் ராங்காக கண்டினியூ ஆகுது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய ரைட்ஸ் வந்து லீகலி ரெக்கக்னைஸ்ட் ஒரு சட்டம். இப்போ இதுக்குன்னு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் வந்து நம்மளில் பாதி பேருக்கு இன்னும் தெரியப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஐ மே ரிக்வெஸ்ட் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஹியர் டு எஜுகேட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லா அண்ட் காலேஜஸ். இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்தின் மூலமாக 3ஆம் பாலின மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லணும். அந்த சட்டத்தின் பேர் தி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019. 2019 வந்த தி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் 2019. ஸோ அதுக்கு கீழே டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ரூல்ஸும் ஃப்ரேம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் வே இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கூகுள்லையோ இல்லை சட்ட புஸ்தகத்தையோ வாங்கி பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஈக்குவலாக தேர்ட் ஜெண்டரும் எல்லா வித அடிப்படை உரிமைகளையும் கொண்டவர்கள்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இனிமேல் நமக்கு இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வரும்போது மேல், ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே பதிச்சு வச்சுக்கோங்க. நமக்குள்ள எல்லா உரிமையும் அவர்களுக்கும் உண்டு. இந்த பேசிக் டிஃபரன்ஸ் நமக்கு சமூகத்தில் தெரியணும். தென் we will go to அடுத்த முக்கியமான கான்செப்ட் வந்து வாட் இஸ் கால்டு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் ஜெண்டர். ஒரு ஜெண்டரை சமூகத்தில் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், கட்டமைக்கிறோங்கிறது முக்கியம். ஐ மே ரிக்வெஸ்ட் யூ டு கிவ் an idea about the social construct of a gender. ஸோ ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமூகத்தால் இந்த சொசைட்டியால் உருவாக்கப்படுற ஒரு விஷயம் தான் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அப்போவே சொன்னேன், ஜெண்டர் வந்து சோஷியலாக ஒரு பர்சன் அவங்களை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டி ஒரு மனிதனை அவங்களோட செக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது ஜெண்டர் ஆஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள்.
நம்ம வந்து நிறைய பேர் நம்ம அந்த சின்ன குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்குறதுக்கான கடைகளுக்கு போயிருப்போம். ஸோ அங்கே எத்தனை பேர் வந்து உள்ளே போனோடனே பாய்ஸ் செக்ஷன் தனியாக கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக இருக்கும். அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் நம்ம எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோம்? புரியுதா? பார்த்துருக்கீங்கல்ல? ஓகே. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம மோஸ்ட்டாக பார்த்தோன்னா கேர்ள்ஸ் செக்ஷனில் நிறையா பிங்க் கலரான விஷயங்கள் இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ், பார்பி டால்ஸ், அப்புறம் வந்து ப்ளஷீஸ், இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ் செக்ஷனில் இருக்கும். அதுவே நம்ம பாய்ஸ் செக்ஷனுக்கு போனோன்னா த சோ கால்டு மேஸ்குலைன் டாய்ஸ் லைக் ஒரு பைக், ஒரு கார், ஒரு ஹெலிகாப்டர், ஒரு ஃப்ளைட், இல்லை சூப்பர் ஹீரோஸோட பொம்மைகள்லாம் அங்கே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஸ்டார்டிங். ஸோ இந்த இடத்துலையே வந்து நம்ம ஒரு ஆண்னா இதை தான் விளையாடணும், ஒரு பெண்ணா இது தான் விளையாடணும்னு ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம இம்போஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு பிபிசி ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் யூடியூப்பில் இதோட வீடியோவை யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே பிக்ட் அப் அ ஸ்மால் பேபிஸ் அண்ட் தே கிராஸ் ட்ரெஸ்ட் த பேபிஸ். கிராஸ் ட்ரெஸ்ஸிங்னா ஒரு பெண் குழந்தைக்கு ஆண் அணியிற உடைகளையும் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் உடையிற அணிகளையும் வந்து போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு ஒரு பிளே ரூம்குள்ளே அனுப்புகிறாங்க இந்த குழந்தைங்களை விளையாட வைக்கிறதுக்கு. ஸோ பிளே ரூமில் தேர் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க. அவங்க வந்து எந்த விதமான டாய்ஸை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதையும் இந்த குழந்தைங்கள் எந்த டாய்ஸை விரும்பி விளையாடுறாங்கன்றதையும் செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராஸ் ட்ரெஸ் பண்ண விஷயம் வந்து அந்த கேர்டேக்கருக்கு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோன்னா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஹெலிகாப்டர், அந்த மாதிரி பிளேன், அந்த சயின்ஸ் ஓரியன்டட் டாய்ஸ் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப ஜாலியாக அந்த கேர்ள் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் இட். சிமிலர்லி த வைஸ் வர்சா, பாய்ஸ் who are dressed as girls are given in the soft toys, Barbie dolls, and they enjoy playing with it. So இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு என்ன டாய் வேணுன்றதை அது ஜெண்டர் மூலமாகவோ அதோட செக்ஸ் மூலமாகவோ அது டிசைட் பண்ணல, நம்ம தான் அப்படி வளர்க்குறோம். அது என்ன பொம்மை கொடுத்தாலும் அது பிடிச்சிருந்ததுன்னா அது விளையாட தான் போகுது. ஸோ இது எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட பேசும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேபி நான் ஸ்டீரியோ டைப்ஸ், அதாவது அசம்ஷன், இதுதான் உண்மை நானாக நினச்சிட்டு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நான் அந்த குழந்தை மேலே திணிச்சிட்டேன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ திஸ் ஷோஸ் ஹவு ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். சொசைட்டி உருவாக்குற ஒரு விஷயம் தான் வந்து ஜெண்டர். சிமிலர்லி நம்மளோட எஜுகேஷன் வைஸ் பார்த்தாலும் ஸ்டெம் எஜுகேஷன்னா வி நோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த எஜுகேஷனை பாய்ஸ் நிறையா படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஒரு உமன், ஒரு கேர்ள் சைல்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ்லேயோ ஹியூமனிட்டிஸ்லேயோ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து இப்படி கிராஸ் ஆச்சு. சப்போஸ் ஒரு மேலே வந்து நர்ஸாக நம்மளால் நிறையா பேரோட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நர்ஸ்னு சொன்னாலே உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் யார் ஞாபகம் வருவா? எந்த ஒரு உமன் தான் ஞாபகம் வருவாங்க. அதே மாதிரி ஒரு அத்லெட் அப்படின்னு சொன்னால் the first thing that comes to your mind is a man. But it's not true. நம்ம வந்து நர்ஸ்னா உமன் நினச்சிட்டு மேல் நர்ஸ்னு பேர் வைக்கிறோம். அத்லெட்னா வந்து ஒரு மேன் நினச்சிட்டு ஃபீமேல் அத்லெட்னு பேர் வைக்கிறோம். ஸோ ஒரு ஜென்ரல் நியூட்ரலான ஒரு அப்ரோச் நம்மளுக்குலாம் வேணும் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தீஸ் டேஸ். ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின், நான் உன்னை சின்ன வயசில் எப்படி வளர்த்தேன்னு சொல்லு. ஓகே, நான் அதை வந்து சொல்லணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து எல்லா விதமான டாய்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ஏரோப்ளேன் வச்சு விளையாடிருக்கேன், பார்பி டால் வச்சு விளையாடிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இதுதான் விளையாடணும்லாம் வந்து சொல்லலை, எல்லா விதமான டாய்ஸும் இருந்து தான் விளையாடினேன். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் எனக்கு கிளாஸ் ரூமில் நடக்கும் போதும் ஐ குட் ப்ரௌட்லி சே தட் மை பேரண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணலை இதுதான் விளையாடணும்னு. தே டென்ட் ட்ரீட் மீ ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டடாக, தே டென்ட் ட்ரீட் மீ அப்படின்றத ஐ கேன் ப்ரௌட்லி சே ஹியர். ஸோ இதில் உங்களுக்கு ப்ளீஸ், எனக்கு இல்லை அவங்களுக்கு, இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இல்லையா? இங்கே குழந்தைகளை உள்ள இளம் தாய்மார்கள், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருங்கால தாய்மார்கள், அல்லது பின்னால் திருமணமாகி அம்மாவை போக்குற எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க. உங்களுக்கான ஃபஸ்ட்டு டேக் ஹோம் மெசேஜ் இதுதான். ப்ளீஸ் டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஜெண்டர் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் யுவர் சைல்டு. எந்த குழந்தைக்கு என்ன வேணும், எந்த குழந்தை என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணணும், ஷாலினி கட் பண்ணால் தான் அது பெண்ணா, ஷார்ட் பா பண்ணால் அது பெண் இல்லையா? நம்மளுடைய கற்பனை தான். அல்லது இப்போ பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க மாதிரி முடிவு வைக்கிறாங்க, பின்னால் இருந்து பார்த்தா யாரும் தெரியல. எதுக்கு தெரியணும்? நேரில் பார்த்தா தெரிய போகுது, பேசுனா தெரிய போகுது. ஏன் பார்த்த உடனே தெரியும், அடையாளம் தெரியணும்னு என்ன இருக்குது? சயின்டிஸ்ட்னால் உடனே ராகேஷ் சர்மா தானா, இவங்க இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ் இல்லையா, கல்பனா சாவ்லா இல்லையா,
நீங்கள் அடுத்த தடவை இஸ்ரோ சேட்டலைட் லான்ச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் உள்ள கண்ட்ரோல் ரூமில் உள்ள 60% ஆஃப் தி சயின்டிஸ்ட் ஆர் சேலை கட்டிய பெண்கள். நீங்கள் யார் வேணால் இஸ்ரோவில் கேளுங்க. கிளாப் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நடக்கூட அத்தனை சயின்டிஃபிக் லான்ச்சிங் வெஹிக்கிள்லையும் ப்ராபப்ளி டாப் பிராஸ் வேணால் மென்னாக இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் தியர் சீனியாரிட்டி. கிராஸ் ரூட்டில் இருக்கிற அத்தனை சயின்டிஸ்ட்டும் உங்களை மாதிரி பெண்கள் தான். எந்த வகையிலும் இயற்கை ஒரு பெண்ணை ஆணை விட குறைவாக படைக்கவே இல்லை. நானும் மேரிகோமும் பாக்ஸிங் பண்ணனா என்ன வேணாம், ஐஸ்வர்யா தான் வீட்டுக்கு போகணும். ஸோ மேரிகோம் ஷீ இஸ் நாட் born as a fighter or a wrestler or a boxer. எங்கே இருக்குது அந்த கட்ஸு? அங்கே இருக்குது. அதுக்கான சிந்தனை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுதான் செக்ஷுவல் ஓரியன்டேஷனுடைய உங்களுடைய ஃபஸ்ட்டு டேக் ஹோம் மெசேஜ். தென் நம்ம சொசைட்டின்னு சொல்கிறோம்ல, ஒரு சமுதாயம். உட்காருமா ப்ளீஸ். இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொசைட்டின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? நம்ம சொசைட்டியை நான் ரெண்டாக பிரிப்பேன். நான் எத்தனை பேர் இங்கே நெய்பரிங் ஸ்டேட் கேரளாவிலேருந்து வந்திருக்கீங்க? அதுக்காவது கை தூக்கலாமே. கேரளா என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் சொல்கிறவங்க யாராவது கை தூக்குங்களேன். கேள்விலாம் கேட்க மாட்டேன், சும்மா சொல்லுங்கள். கேரளாவிலேருந்து வந்திருக்கிறவங்க யாராவது ஒருத்தர்? ஏன் இதில் என்ன இருக்குது அடையாளம் சொல்கிறதுக்கு? இல்லையா? சரி, ஓகே. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. சொல்ல முடியுமா? ஏதோ உங்களை தயங்க வைக்குது. நீங்கள் தான் நினைக்கிறேன். உங்களுடைய கோட் சூட்லாம். ப்ளீஸ் கம் அவுட் வெரி ஃப்ரீலி. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொசைட்டியில் ஒரு வித்தியாசம் இருக்குது, தெரியுமா? சிரிக்கிறீங்க, கைதட்டுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, கேரளாவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியாக ஆண்களுக்கு ஜாஸ்தியாக? அந்த சொசைட்டிக்கு பேர் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பதிலை சொல்லிட்டீங்க, அதுக்கான தலைப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேட்ரியார்கல் சொசைட்டி. ஆணை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய சொசைட்டி பேட்ரியார்கல். அப்பா தான், அண்ணன் தான், சொத்து அப்பாட்டிருந்து பிள்ளைக்கு போகும், கம்பெனி அப்பா எம்டியாக இருந்தால் பையன் தான் எம்டி ஆகணும் அப்படின்னு எல்லாமே ஆண் வழியாக வந்தால் தட் இஸ் கால்டு பேட்ரியார்கல். நம்ம ஊர் இங்கே ராணி மங்கம்மாள் ராணி ஆகலாம், கன்னியாகுமரி தேவி ஆகலாம், மங்கம்மாள் நாட்டை ஆகலாம். ஆனாலும் அவங்க போன பிறகு அடுத்த ஆட்சிக்கு யார் வருவா? ராணி மங்களோட மகள் ராணி ஆனாலும். அதனால் நம்ம டெம்ப்ரரியாக ஒரு பெண்ணை மேலே உட்கார வச்சு அலங்காரம் பார்த்து எல்லாம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். 1/3 ஆஃப் தி லோக்கல் பாடியில் யார் சேர்மனாக இருக்கா? விமன். ஆனால் யார் உண்மையாக அதிகாரம் செலுத்துறான்னு பார்த்தா பின்னால் இருக்கிற மீன். ஸோ வி ஆர் லிவிங் இன் எ பேட்ரியார்கல் சொசைட்டி. இதை அண்டு பண்ணத்தான் விமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொண்டு வந்தோம். இந்த தடவை இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் தெரியும். முன்சிஃப் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷன் நடந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஜட்ஜானவங்களில் 57% பெண்கள். இந்த மாற்றம் எப்படி நடந்தது? நாட் ஓன்லி அப்படி இருந்தால் 1/3 தானே வந்திருக்கணும். 100ல் 33% வந்திருந்தா பிகாஸ் ஆஃப் த ரிசர்வேஷன். அது ரிசர்வேஷன் இல்லை, இது டிசர்வேஷன். ஸோ நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் இந்த பாகுபாடு இங்கே தான் சொல்கிறேன். விமன் லிபரேஷனுங்கிறது ஒரு கெட்ட வார்த்தைங்க. உங்களை லிபரேட் பண்ண நாங்கள் யார்? ஹூ am I to liberate you? You should be empowered. அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு என்னங்க டூல் இருக்குது? ஒரு பொண்ணு எப்படி எம்பவர் ஆகலாம் சொல்லுங்கள்? இந்த முன்னால் உட்காந்துருக்காங்கல்ல பெண்கள் நீதிபதிகள்லாம், இவங்களை விட எம்பவர்டு யார் இருக்க முடியும்? எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன அடிப்படையாக வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு உமன் தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டு ஒரு சக்தியாக மாறுவதற்கு என்ன அடிப்படையாக வேணும்? கல்வி. ரைட்டா? கல்வி கிடைச்சா மற்றதெல்லாம் பின்னால் தன்னால் வரும். ஸோ அந்த எம்பவர்மெண்ட்டுக்கான பேசிக் அடிப்படை கல்விங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, படிக்கும்போது பெண் குழந்தையாக இருந்தால் நீ எதுக்குமா பிடெக்லாம் படிக்கிற? எத்தனை பேர் ஸ்பேஸ் டெக்னாலஜி படிக்கிறாங்க பெண்கள். படித்த உடனே வேலை, அது வேறு விஷயம். ரொபோட்டிக்ஸ் அது உனக்கு எதுக்கு? அது பையன் படிக்கட்டும்.
ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தங்க 2 பேரும் வேலை படித்து முடிச்சுட்டு காலேஜ் அட்மிஷன் போகிறாங்கன்னா என்ன கோர்ஸ் எப்படி முடிவு பண்ணுவாங்க? பெண்ணாக இருந்தால் ஒரு ஸ்டீரியோ டைப். ஹோம் சயின்ஸ் ஒரு ஆணையாவது படிச்சிருக்கீங்களா? படித்தாங்க நீங்கள்? அவினாஷ்லிங்கம் காலேஜ் ஆஃப் ஹோம் சயின்ஸ். ஐ திங்க் மென் அப்ளிகேஷனை வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜெண்டர் ஓரியன்டேஷனை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் கம்பீட் பண்ணணும். ஆண்களுக்குன்னு ரிசர்வேஷன் கேட்குற காலம் வரணுங்க. அவ்வளோதாங்க, ஒரே வார்த்தையில் அவ்வளோதான். இந்த மெசேஜ் 2வது மெசேஜ் ஏற்கனவே வீட்டில் நாங்கள் பாடுபடுறோன்னு சில பேர் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். அது ஒரு தலைமுறையில் நீங்கள் பண்ண பாவத்துக்கு இந்த தலைமுறையில் நீங்கள் அனுபவிக்கிற பாடம். ஆமாம், என் தாத்தா வாங்கின கடனுக்கு நான் பணம் கட்டலையா? என்னோடய அப்பாவோட அப்பாவும் என்னோடய பெரியப்பாவும் சித்தப்பாவும் பண்ண தப்புக்கு நான் அனுபவிக்கணும்னா அனுபவிக்க தான் வேணும். கர்மா தியரி நம்புகிறோம்ல, வாட் யூ டிசர்வ் யூ ஆர் சர்வ்ட். அதனால் அதை பின்னால் பார்த்துக்கலாம். ஸோ நவ் பீயிங் எ எம்பவர்ட் உமன். இப்போ அடுத்தது இந்த ஒரு ஜெண்டருக்கும் பேட்ரியார்கியல் மைண்ட் செட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இருக்கா இல்லையாங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க? Okay. A society, a system or a country that is ruled and controlled by men. ஸோ ஆண் ஆதிக்கம் அப்படின்றத சிம்பிளாக பேட்ரியார்கின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ நிறையா பேர் என்ன நினைப்பீங்கன்னா பேட்ரியார்கின்ற ஒரு விஷயம், ஆணாதிக்கம் பெண்களை மட்டும்தான் பாதிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா ஆணாதிக்கம் ஆண்களையும் பாதிக்குது. எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? உங்கள் அம்மா கோச்சுக்கு போகிறாமா? தி ஜென்டில்மென் ஹியர், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ, பேட்ரியார்கி ஆண்களையும் பாதிக்குது அப்படின்னு எத்தனை பேர் இங்கே நம்புறீங்க? ப்ளீஸ் கேன் எனிபடி சே? ஓகே, a few hands. பாதிக்கப்பட்ட ஆண் இருக்காரு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது அப்பா இவ்வளோ பேர். அப்பா அவர் தூக்கணும்ப்பா, நீ அவர் கையை தூக்காதப்பா. இட் ஷுட் பி வாலண்டரி. அவர் பக்கத்துலைக்கு பாயசம் கேட்குறாரு. பெண்கள் இருந்து யாராவது ஒருத்தர், ஒரு மேடம் கை தூக்குனாங்க, பாதியில் கையை விட்டாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக பேட்ரியார்கி எப்படி விமனை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெஸ்ட்ரிக்டட் ரோல்ஸ் அண்ட் ஃப்ரீடம். ஸோ விமனோட ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஓகே, நம்ம வீட்டில் எடுக்கிற டெசிஷன்லேருந்து நம்மளோட படிப்பு, நம்மளோட திருமணம் எல்லாத்துலேயும் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் நம்மளோட சொந்த முடிவாக இருக்கான்னு கேட்டால் நிறையா பேருக்கு அது இல்லை. நம்மளுக்காக வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆணோ பெரியவர்கள் யாரோ டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ என்ன தான் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சமுதாயத்தில் வேலை பார்த்தாலுமே அந்த பே கேப்புன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ அது வி வில் சி லேட்டர். பட் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விமனுக்கு இருக்குது. நம்ம இன்னுமே நம்ம ஃபைட் பண்ணால் தான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா விமனுக்கும் இல்லை. தேர் ஆர் ஸ்டில் விமன் ஹூ ஃபைட் டு கோ டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு கூட போக முடியாமல் நிறையா பெண் குழந்தைகள் இன்னும் இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு காரணமும் ஆணாதிக்கம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆண்கள் தே ஆர் மோர் சுப்பீரியர் டு விமன், மென் ஆர் சுப்பீரியர் டு விமன்ன்ற இந்த தாட் எல்லாருக்குள்ளேயும் இன்டர்னலைஸ் ஆகி ஒரு விஷயமா அது உள்ளே இருக்குது. ஸோ நம்மளை வளர்க்குற விதத்துலேருந்து எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா வீட்டில் அப்பா தான் டெசிஷன் மேக்கர், அப்பா தான் பிரெட் வின்னர், அம்மா அப்பா சொல்கிற டெசிஷனை கேட்பாங்க. இந்த மாதிரி தான் பெரும்பாலான வீடுகளில் இருக்குது. நவ் இட் இஸ் சேஞ்சிங், பட் ஸ்டில் patriarchy is a setup we follow. And then பாடி போலீசிங் அண்ட் விக்டிம் பிளேமிங். ஸோ ஒரு இடத்துல ஒரு பெண் அவளோட கேரக்டரே நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோன்னா அவள் போடுற ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆண்கிட்ட நம்ம என்றைக்குமே நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போகாத அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. இல்லையா, ஒரு பெண் எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் அவளை நீ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதன்னு நம்ம நிறையா பேர் சொல்கிறதில்ல. ஆனால் இதுவே ஒரு பெண் ஒரு அவளுக்கு பிடிச்ச அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை வெளியே போட்டுட்டு போனால் நீ ஏன் இதை போட்டிருக்க, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, 4 பேர் உன்னையே தப்பாக பார்ப்பாங்க. ஸோ தப்பாக பார்க்குற கண்ணை நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனால் நம்மளோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும்னு நினைக்கிறது நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ அதுவும் பேட்ரியார்கி. அண்ட் விக்டிம்
பிளேமிங். ஒரு இடத்துல ஒரு பெண் போகிறா, அவளுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, ஒரு விதமான கேலி கிண்டல் நடக்குது அப்படின்னா நம்ம முதல்ல யாரை ப்ளேம் பண்ணுறோம்? அந்த பெண்ணை தான் வந்து ப்ளேம் பண்ணுறோம். நீ நைட்டு 10 மணிக்கு மேலே உனக்கு என்ன வேலை ரோட்டில், நீ என்ன போட்டிருந்த, நம்ம வந்து ஈஸியாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். அவள் என்ன பேசினாலோ, அவள் என்ன பண்ணாலோ, அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ, அவளாக கேட்டு வாங்கின ஒரு ப்ராப்ளம் இது, ஷீ இன்வைட்டட் திஸ் ஓன் ட்ரபிள், வாட் வாஸ் ஷீ வேரிங், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்போமே தவிர அந்த நைட்டு அந்த பையன் வந்து ஏன் அந்த பொண்ணை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணான்னு நம்ம வந்து அப்புறம் செகண்டாக தான் அதை வந்து பேசுவோம். ஸோ இது எல்லாமே எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட்ரியார்கி ஆன் விமன். இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஹவு பேட்ரியார்கி இஸ் அஃபெக்டிங் மென். ஸோ நிறையா பேருக்கு இது புதுசாக தோணலாம், மென்னை வந்து பேட்ரியார்கி அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு. எஸ், இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ். எப்படி அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளை அழுதா என்ன பண்ணுவோம்? ஆம்பளை பிள்ளை அழலாமா, வீட்டு ஆண் பிள்ளை அழலாமான்னு கேட்போம். ஸோ ஒரு எமோஷ்னல் ரிப்ரெஷன், ஒரு மேன் வந்து அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு நம்ம வளர்க்குறோம். அப்படி அவங்க எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தினா அவங்கள லெஸ் மேன்லி, நீ ஒரு ஆம்பளையே இல்லைன்னு நம்ம வந்து கொச்சப்படுத்துகிறோம், அசிங்கப்படுத்துகிறோம். ஸோ இங்கேயே வந்து அவங்களுக்குள்ள அவங்களோட எமோஷன்ஸை தான் உள்ளே பூட்டி வச்சுட்டு அவங்க நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. விமனுக்கு ஈக்குவலாக மென்னுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணணும். அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ பட் பேட்ரியார்கி இஸ் நாட் allowing them to express their emotions. இது ஒரு விஷயம். And then we have something called toxic masculinity. ஸோ எத்தனை பேர் வந்து அனிமல் இல்லை அர்ஜுன் ரெட்டி போன்ற படங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆணாக இருக்கணும்னு நாங்கள் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் அது ஒரு சரியான ஆம்பளைக்கான ஒரு எக்ஸாம்பிளான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒருத்தரை போட்டு அடித்து நொறுக்கிறது, ஒருத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணுறது, வயலண்ட்டாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது தான் மேஸ்குலினிட்டி, மேன்லி அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம். ஒரு மேன் வந்து சாஃப்டாக காமாக ரொம்ப அமைதியாக இருந்தால் ஹீ இஸ் நாட் அ மேன் அப்படின்னு அகெயின் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதனால் மென் ஆர் ஃபோர்ஸ்ட் இன்டு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ். அவங்க தான் வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ஐடியா. அப்படி வந்து அந்த அளவுக்கு அக்ரெஷன் இல்லாத ஒரு பர்சனை நம்ம வந்து ஒரு மேனாக ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ இன் தீஸ் வேஸ் மென் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை பேட்ரியார்கி. அப்புறம் வி ஹாவ் திஸ் ப்ரெஷர் ஆன் மென். நீ வந்து இந்த வயசுக்குள்ளே படித்து சம்பாதிச்சு செட்டில் ஆகிருக்கணும், நீ தான் வந்து பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, ஸோ நீ தான் வரப்போகிறவளையும் சேர்த்து வச்சு காப்பாற்றணும்னு சொல்கிறனால மென்னால் அவங்களோட பேஷனை வந்து பர்சியூ பண்ண முடியல. சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டுமே படிக்கிறாங்க, அதுக்காக ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு அதுக்குள்ளே போகிறாங்க. அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் பேஷன் இஸ் கெட்டிங் சப்ரெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாய்ஸிங் அவர் வாய்ஸ். எனக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நான் கலங்கிய கண்ணோடு அப்படியே சோர்ந்து போய் போனால் அவன் என்ன சொல்லுவாள், என் ஒய்ஃபு. ஸோ இது ஒரு ஆண்களுக்கே உள்ள மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன ஒன்று மட்டும் நினச்சிங்க மேடம், வேலை பார்க்க போகிற இடத்துல, பொருள் தேடுற இடத்துல ஒரு ஆண் படக்கூடிய அவமானங்கள் அவனால் வெளியே சொல்லிக்கொள்ளப்பட முடியாதவை. ஆனால் அந்த அவமானத்தை கோபமாக பெண்ணிடத்தை காட்டுறதை நிறுத்த சொல்கிறாங்க. அது கைதட்ட மாட்டேங்கிறீங்க. பயங்கர டிஸ்கிரிமினேஷன் சார். ஆர்டிகிள் 14 இதையும் கண்டிக்கணும், அதையும் கண்டிக்கணும். உங்களுடைய பாக்ஸிங் பேக் இஸ் நாட் யுவர் ஒய்ஃப். அதுங்க மனசில் ஞாபகம் வச்சுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு டேக்கம் மெசேஜ் போகும்போது நான் 2 திங்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஒன்று இப்போ சொல்கிறேன், ஒன்று கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு புது ஸ்லோகன் ஒன்று நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். ஒன்று வந்து பிவேர். பிவேர்னால் தெரியுமில்ல உங்களுக்கு, ஜாக்கிரதை, கபர்தார், ஜாக்கிரதை யாருங்க அப்படிங்கிறவங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துறது பிவேர். ரெண்டாவது பி அவேர், தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிவேரையும் பி அவேரையும் ஒழுங்கான ப்ரப்போர்ஷனில் ஒரு பெண் பயன்படுத்தும் பொழுது யாருக்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை வராது. அவளுக்குள்ள தைரியத்தில் இந்த போஷ் ஆக்டுக்கு வேலையே இருக்கு. பிவேர்னால் என்ன அப்படின்னா, எல்லாரையும் நம்புறது. இந்த சமூகத்தில் ஒர்க்கிங் பிளேஸ் நடக்கக்கூடிய அத்தனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையில் தான் மோஸ்ட்லி நடக்குது. அண்ணன் மாதிரி நினச்சேன் சார், அப்பா மாதிரி நினச்சேன், சித்தப்பான்னு நினச்சேன், ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், தோள் கொடுத்தா சார், முதல்ல நல்லா தான் இருந்தான், ஏமாற்றிட்டான். இதுதான் ஜட்ஜஸ் would have come across in all the complaint. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு பேசிக்கலாக
அவங்க சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டில் இந்த எமோஷ்னல் டிபெண்டன்சி அதிகம். இது கடவுள் கொடுத்தாருன்னா நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் கொடுத்துருந்தா அவர் கடவுளே இல்லை. எதுக்கெடுத்தாலும் கடவுள் மேலே பழி போடுறது நமக்கு ஒரு வாடிக்கையாக போச்சு. நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு பேட்டர்னில் வளர்ந்துட்டு அந்த பழியை அடுத்தவங்க மேலே போடுறதால நீங்கள் திருந்த முடியாமல் நீங்களே மாற்றிக்கிறீங்க. அம்மா அப்பா சொல்கிற மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம அம்மா அப்பா சொல்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம், இப்போ நம்ம முடிவு பண்ணுறோம் இல்லையா? அதனால் இந்த பிவேர் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் ஒரு 5 அடி தள்ளியே எச்சரிக்கையோடு இருங்கன்னு நான் சொன்னால் இந்த அட்வைஸ் சரின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு வேணும். நான் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லலை. பசுத்தோல் போர்த்திய புலியும் உண்டு, புலித்தோல் போசிய பசுவும் உண்டு. நம்பிக்கை துரோகமாக மாறுற அந்த நிமிடம் தருணம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டுங்க அது. அந்த வால் எப்போ உடையுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதற்கான ஸ்பேஸை கொடுக்குறவங்க விக்டிமாக மாறிடுறாங்க. அதற்கான ஸ்பேஸை கொடுக்காத பெண்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இதில் யார் மேலே தப்புங்கிறது ரெண்டாவது. தெர் ஆர் விக்டிம்ஸ், தெர் ஆர் ப்ரிடேட்டர்ஸ். இந்த ப்ரிடேட்டர்ஸ்ட விக்டிம் எப்போ மாட்டோம் அப்படின்னா நஞ்சகமாக அவங்க வலையில் விழும்போது. இப்போ ஒரு மான புலி தேடி அடிக்குதுன்னா பசிக்காக. அப்போது அந்த மான் புலிகிட்டேருந்து எப்படி தப்பிக்குது? தேவை வரும்போது. இது பேசிக் இன்ஸ்டிங்க்ட். பட் நம்ம பொறுத்தவரை அப்படி இல்லை. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எத்தனை நியூஸில் பார்க்குறோம். டெய்லி பேப்பரை பார்த்தீங்கல்ல, இந்த ஒரு மாதமாக பேப்பரில் வர நியூஸ் எல்லாமே இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் பார்க்குறோம். யார் அந்த சாரில் ஆரம்பித்து யார் அந்த சார்ஸ் வரைக்கும் போகுது. இதில் நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறோங்கிறத விட்டுருங்க. எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு பார்த்தா விழிப்புணர்வு குறைவாக உள்ள பெண்களுக்கு இந்த விபத்து அதிகமாக நடக்கிறது. இந்த விழிப்புணர்வை வீட்டில் ஒருத்தர் உங்களுக்கு டியூஷன் எடுத்து சொல்ல முடியுமா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடத்துகிற மாதிரி சமூகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கிளாஸ் எடுக்க முடியுமா? எடுத்தால் அத்தனை பேருக்கும் புரிஞ்சிடுமா? இதெல்லாம் விடைபெற முடியாத கேள்விகள். அதனால் தங்களுடைய உரிமைகள் என்ன, தங்களுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வராது. கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தெரியும். இந்த மாடு மேய்கிறதுக்காக மாடை கட்டி போட பார்த்துருக்கீங்களா? ஒரு முழைக்கம்பில் கட்டி போடுவாங்க. அந்த மாட்டுடைய கழுத்துக்கும் அந்த முழைக்கம்புக்கும் உள்ள கயிறோட நீளம் இருக்குல்ல, அந்த நீளம் அந்த மாட்டுக்கு தெரியவே தெரியாது. எப்போ தெரியுமா? அந்த இடத்தோட எல்லைக்கு போகிற வரைக்கும். அந்த கயிறோட நீளம் அந்த அவங்க சொந்தக்காரனுடைய நிலத்தோட எல்லையின் தூரத்தோடு முடியும். அப்போ அந்த கயிறு கழுத்தை இருக்காமல் அந்த மாடு அந்த நிலத்துக்குள்ளே எங்கே வேணால் மேயலாம். ஒன்ஸ் அந்த கயிறோட நீளம் எப்போ குறையுதோ, எப்போ அந்த கயிறு மாட்டோட கழுத்தை பிடிச்சி இழுக்குதோ, அப்போ என்ன அர்த்தம்னா என்னுடைய இடத்தின் எல்லை வந்துவிட்டதுன்னு அர்த்தம். இந்த கோடு இருக்குல்ல, இந்த கயிறு இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். மேலே மோட்டோ பாருங்கள், உங்கள் காலேஜ் மோட்டோவை. போதும் என் கண்ணில் அதுதான் பட்டுது. இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு யாருங்க வேணும்? உங்கள் மனசாட்சி போதாதா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா போதாதா? உங்கள் அண்ணன் போதாதா? ஸோ த பெஸ்ட் பிளேஸ் எ லேடி கேன் லேர்ன் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இஸ் த ஹோம். ஒரு பெண் குழந்தைக்கு பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அவங்க வீடு தான். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மாறுபடுறேன். சென்சிட்டைசேஷனா எஜுகேஷனா ஷார்ட்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன். பெண்களை நம்ம சென்சிட்டைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் நான் அதுக்கு முன்னாடி ஆண்களை எஜுகேட் பண்ணணும்னு சொல்கிறேன். சொன்னா இல்லையா, நைட்டு 10 மணிக்கு ஒரு 2 பெண் குழந்தைகள் சினிமா பார்த்துட்டு ஸ்கூட்டரில் வராங்கன்னா அவங்கள சேஸ் பண்ணணும், அவங்கள கிண்டல் பண்ணணும் இந்த ஆணுக்கு சொல்லி கொடுத்தது யார்? அந்த பையனுக்கு அந்த லிபர்ட்டியை கொடுத்தது யார்? ஸோ இந்த இடத்துல we need to educate the boys before sensitizing the girls. இதை யார் சார் பண்ணுறது அப்படின்னா, இங்கே தான் எனக்கும் மற்றவர்களுக்கும் மாற்று கருத்து இருக்குது. ஒரு பெண்ணை சென்சிட்டைஸ் பண்ணுறதை விட ஒரு ஆணை எஜுகேட் பண்ணுற பொறுப்பு பெண்களுக்கு தான் ஜாஸ்தி. இப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் ஓரளவுக்கு நல்ல பெயரோடு இங்கே நிற்கிறேன்னா
நான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு யாரை சொல்லுவேன்னா எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா மேலே நான் மரியாதை வைக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா. என்னுடைய தந்தை என் தாய்க்கு எந்த அளவு மரியாதை வைக்கிறாரோ, என்னுடைய தந்தை என் தாயை எந்த அளவுக்கு மதிக்கிறாரோ, என்னுடைய தந்தை என் தாய்க்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு யோக்கியமான ஆணாக என்னால் வளர முடியும். அப்போ நான் என்னுடைய சகோதரிக்கும் அதே மரியாதையை கொடுப்பேன், என்னுடைய மனைவிக்கும் அதே மரியாதையை கொடுக்கணும். மனசுக்குள்ளே எனக்கு என்ன வரும்? என்னுடைய தந்தை என் தாயை ஒழுங்காக நடத்தவில்லை என்றால் எனக்கு என்ன தோணும்? என் சகோதரியை நான் மதிப்பேனா? என்னுடைய மகளுக்கு நான் உரிமை கொடுப்பேனா? என் மனைவியை நான் மதிப்பேனா? ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பையனை வழிபடுத்துகிற முதல் ஆசிரியை அவனுடைய அம்மா. அதனால் தேங்க்யூ. இதை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமூகம் ரொம்ப உன்னதமாக இருக்குங்க. நம்ம கண்ட்ரியில் இப்போ வர்ற போக்சோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டெல்லாம் நம்ம சமுதாயத்தில் 100 வருஷம் முன்னாடி எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என்ன நடக்கும்? போர் நடக்கும், போரில் ரத்த இழப்பு இருக்கும், வார் ரிலேட்டட் கிரைம்ஸ் நடக்கும், அது எல்லா ஊர்லேயும் உண்டு. போக்சோ, போஷ் இந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் நம்ம இந்தியா 100 வருஷம் முன்னாடி நினச்சி கூட பார்த்ததில்லை. இந்த தவறு எங்கேருந்து வந்ததுங்கிற ஆராய்ச்சிக்கு முன்னாடி இந்த தவறை யார் திருத்துறதுன்னு பார்க்கணும். ஸோ ஐ மே ரிக்வெஸ்ட் தி விமன் ஃபோக், ப்ளீஸ் டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் பையன்களுக்கு, உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தால் உங்கள் மகள்களும் எங்கள் மகள்களும் சுதந்திரமாக வளர்வார்கள். அது ஐ மே ரிக்வெஸ்ட் ஸ்வேதா டு ஸ்பீக் ஆஃப் understanding gender relations and discrimination created by cultural, economic, social condition. பொருளாதார, சமூக மற்றும் பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் அ மதர்ஹுட்ன்றது வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்கோம். பட் நம்ம அது பின்னாடி நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குதுன்னு நம்ம வந்து உணரணும். அந்த காலத்தில் திஸ் வாஸ் ஓகே பிகாஸ் தி ஃபாதர் வந்து வெளியே போயிடுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அம்மா தான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் அப் அ சைல்டு. பட் இப்போ டைம்ஸ் நிறையா மாறிட்டு வருது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அ உமன் இஸ் ஏபிள் டு கிவ் பர்த், ஒரு பெண் ஒரு குழந்தைய பிறக்க வைக்க முடியுன்றதுனால மட்டுமே அவள் மட்டும்தான் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் ஈக்குவலி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஃபாதர் ஆல்சோ. ஸோ நான் எங்கள் வீட்டில் எடுத்தாலும் இட்ஸ் போத் அம்மா அண்ட் அப்பா who together bring me up. ஸோ 2 பேரோட ரோலும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் மென் வந்து வீட்டு வேலை செய்கிறதுனாலையோ இல்லை அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கிறனாலையோ தேர் நாட் எனி லெஸ் ஆஃப் அ மேன். அவங்களோட ஆண்மை வந்து எப்பயும் லைக் அதை வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. அவங்க தே ஆர் ஸ்டில், உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மையாகவே ஒரு மேஸ்குலினிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மேன் வந்து வீட்டு வேலை செஞ்சால் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு விமன் வந்து அதே வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சால் அவளோட கடமையை பண்ணுறா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நம்மளோட லாங்குவேஜே இங்கே வந்து மாறணும். ஸோ விமன் அண்ட் மென் ஈக்குவலாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு வீடை பார்க்கணும், அந்த ஃபேமிலியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சொசைட்டி ஷுட் சேஞ்ச் திஸ் டுகெதர். ஒரு society together we should come and we should realize that women is not only meant for domestic work and childbearing, and man is not just meant for breadwinning. They can swap their roles, they can interchange their roles and share their responsibilities. But now idu nariya we see a lot of changes. Na veliye pogumbodha I find young dads taking care of the child, and again nama vandu adu glorify pandrom. It's not something to be glorified. adu vandu oru normalana oru vishayam. அதே மாதிரி ஒரு அப்பா வந்து ஒரு சின்ன குழந்தைய அவங்களோட குழந்தைய பார்த்துக்கிறாங்கன்னா பேபி சிட் பண்ணுறாங்கன்ற டேர்மை வந்து யூஸ் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தப்பான டேர்ம். உங்கள் ஓன் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிறது எப்படி ஒரு பேபி சிட்டிங்காக ஆக முடியும்? இதுவே ஒரு அம்மா பண்ணால் பேபி சிட்டிங்னு சொல்லுவோமா? மாட்டோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜே வந்து இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் லாட் ஆஃப் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி. ஸோ நம்மளோட லாங்குவேஜை முதல்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணாலே சொசைட்டியோட கான்ஸ்ட்ரக்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் டுகெதர் ஷுட் மேக் ஷுர் டு எஜுகேட் தேர் சன்ஸ் அண்ட் சென்சிட்டைஸ் தேர் விமன். அப்பா சொன்ன மாதிரி. ஸோ தட்ஸ் இட். பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தேங்க்யூ. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அடுத்தது
முக்கியமான விஷயம் வந்து இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம மேல் சொசைட்டினா சொல்கிறது மேல் தட்டு சொசைட்டி. அதில் வந்து அது ஒரு முலாம் பூசின கதை. அங்கே உள்ளுக்குள்ளே நடக்கிறது வெளியே வராது, வந்தாலும் அதை அவங்க செட்டில் பண்ணிப்பாங்க. கிராஸ் ரூட் லெவல் சொல்கிறோம் இல்லையா, கீழ்த்தட்டு நிலைமையில் இது எந்த அளவுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட்? ஒரு அட்வொகேட் கிம்பர்லே கிரென்ஷா அப்படிங்கிற ஒரு ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் அன் அட்வொகேட் கொண்டு வந்த ஒரு டேர்ம். ஸோ இதோட டேர்ம் சொல்கிற மாதிரி 2 செக்ஷன்ஸ் ஒன்றா இணையிற ஒரு இடமை தான் இன்டர்செக்ஷனாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒரே லைக் விமன்குள்ளேயே வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். எல்லா விமனும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு அப்பர் காஸ்ட் ஆர் அப்பர் கிளாஸ் உமனுக்கு இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு லோவர் காஸ்ட் ஆர் லோவர் கிளாஸ் உமனுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம ஜெண்டர் கொண்டு வரலாம், செக்ஷுவாலிட்டி கொண்டு வரலாம், ரேஸ் ஒருத்தவங்களோட இனம், அவங்களோட காஸ்ட் அண்ட் ஒருத்தவங்களோட கிளாஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை டிசைட் பண்ணுது. ஸோ ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனப்போ ஒயிட் உமனுக்கு மட்டும்தான் ப்ரிவிலேஜஸ் இருந்தது. பிளாக் உமனுக்கான ப்ரிவிலேஜஸை பற்றி யாருமே பேசலை. தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க பிளாக் உமனோட நீட்ஸ், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியோட தேவைகள் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஒயிட் உமன் ஹேவ். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் எலீட் விமன் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடைஞ்சிட்டாங்கன்றதுக்காக ஃபெமினிசம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவ்மெண்ட்டு நம்ம சொல்ல முடியாது. கிராஸ் ரூட்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி woman must be able to get the opportunity and the equal rights in every area or every field. So gender and caste சேர்ந்து there is a term called double marginalization. அதாவது ஒரு பெண் வந்து பெண்ணாக இருக்கிறதுனால மட்டும் ஒதுக்கப்படவில்லை, அதை தவிர அவங்களோட காஸ்ட்னாலேயோ ஒரு கிளாஸ்னாலேயோ அவங்களோட ரேஸ்னாலேயோ ஒதுக்கப்பட்டாங்கன்னா அப்போ 2 விதமாக அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ஒரு அப்ரெஷன் நடக்குது. இதை வந்து டபுள் மார்ஜினலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதெல்லாமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடக்கணும் அப்படின்றது we should be aware of all these things. இதுக்கு நல்ல உதாரணம் உமன். அவங்க விமனாக இருக்கிறதால மட்டும் அவங்கள they are not being suppressed. Besides being a woman, தலித் அப்படிங்கிறது ஒரு ஆடட் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிராஸ் ரூட் லெவலில் ஒரு தலித் அல்லது ஒரு ரிலிஜியஸ் மைனாரிட்டி அல்லது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஆர் கிளாஸ் க்ரீட் எது வேணால் இருக்கலாம். இன் அடிஷன் டு பீயிங் எ உமன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அதை எதிர்த்து போராடவும் நம்ம முன் வரணுங்கிறது தான் இதோடைய மெசேஜ். அண்ட் சேஞ்சிங் ஜெண்டர் ரோல்ஸ் அதை பற்றி சொல்லுவோம். இருந்ததுக்கு இப்போ நிறையா ப்ராக்ரஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. தேர் ஆர் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் ஃபார் விமன். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் பிலாங்கிங் டு LGBTQIA கம்யூனிட்டி. ஸோ முன்னாடிலாம் வந்து அவங்கள வந்து நம்ம சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணிக்கல. வி ஹவ் ஓகே லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ், குயர் அண்ட் இன்டர்செக்ஸ் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஜெண்டர்ஸ் இருக்குது. ஸோ மேல் ஃபீமேல் மட்டும் ஜெண்டர்ஸ் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் ஜெண்டர் வந்து 2 டைகாட்டமியாக பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம்னா அது வந்து ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் அவங்க வந்து இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து தி ஐடென்டிஃபை as queer. queerனா அவங்களுக்கே அவங்களோட ஜெண்டர் என்னன்னு அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தீஸ் பீப்புள் ஆர் இப்போ வந்து தேர் இஸ் ஸ்டில் நான் என்ன சொல்லலாம், தேர் இஸ் நாட் கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ். நம்ம இன்னும் அவங்கள ஃபுல்லாக வந்து அக்னாலேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்கள வந்து ஹியூமன் பீயிங்ஸாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். பட் இப்போ வந்து அவங்களுக்கான ஆக்ட்ஸ் நிறையா வந்திருக்கு அண்ட் நிறைய அவங்கள வந்து தேர் ஆக்ட்ஸ் ஹவ் பீன் டீக்ரிமினலைஸ்ட் நம்பர் 1 அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பீங் given to them. So in that way there is a progress in the society. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஷேர்டு டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து நிறைய men are starting to help, not help, I'm not using the term help, to share the work that is happening in the house. So women and men are together sharing their responsibilities in childbearing and taking care of the household. So அதுவும் வந்து ஒரு positive change that has happened in the society. அப்புறம் வந்து women as breadwinners.
a lot of families have started becoming like women as the sole breadwinner or the head of the family. So inga again நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா the aim of feminism is not to place women above men. It's just that we are equal, we are as humans as men are. நாங்களும் வந்து மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் வந்து ஃபெமினிசமே தவிர உன்னை விட நான் வந்து பெருசாக ஆக போகிறேன், நீ பண்ணுற தப்பெல்லாம் நானும் பண்ணுவேன் அப்போ தான் நான் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறது ஃபெமினிசம் கிடையாது. And then we have women in male dominated fields like nariya athletes, space scientists, and then so-called male careers lala nama ipo women iyum vandu paakrom. So women vandu they have started breaking gender stereotypes and they have entered into the male dominated fields also. So there is a progress, but unfortunately it's 2025 இன்னும் நம்ம வந்து women rights காக நம்ம பேசிட்டு இருக்கோம். women வந்து ஃபைட் பண்ணாதான் அவங்களுக்கு அவங்க ரைட்ஸ் கிடைக்குது. So there is still a long way to go. எவ்வளோதான் ப்ராக்ரஸ் ஆயிருந்தாலும் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. And my pranams to Honorable Justice Prabha Sridevan, who was phenomenal in being a judge and being a pillar stone of women activism in the High Court. Thank you, ma'am, for your presence here. So morning, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, before going to the legal aspects, in the gender discrimination, sexual harassment, POSH, இதுக்கு பின்னால் உள்ள some basic concepts, அதோடைய interpretation, meaning பார்த்தோம். Thanks student that it was little bit interactive and we could feel the reaction. உங்களுடைய reaction புரிய முடிஞ்சது. இப்போது may now request any student who is interested more in English to come onto the stage, please. அதை நீங்கள் டிக்ஷனோட அழுத்தம் திருத்தமாக எல்லோரும் கேட்குற மாதிரி மைக்கில் வாசிக்கணும், படிக்கணும், பார்த்து படிக்கணும், மனப்பாட பகுதியில் இல்லை. யோசிக்கக்கூடாது, இந்த யோசனை தான் வேணாங்கிறேன். எஸ் அப்படின்னு இமிடியேட்டாக சொல்லுங்க பார்ப்போம். எஸ், எஸ் மீன்ஸ் எஸ், நோ மீன்ஸ் ரைட், குட். இப்போ அவங்க ஒரு இங்கிலீஷ் போகம்னு அவங்க படிக்க போகிறாங்க. அவங்க என்ன டிக்ஷனில் படிக்கிறாங்கங்கிறதுலாம் இம்மெட்டீரியல். அதிலிருந்து நீங்கள் என்ன மெசேஜ் புரிஞ்சிக்க போகிறீங்கிறது முக்கியம். எத்தனாவது ஸ்லைடு இருக்குது ஸ்வேதா? அது சார் கடைசிக்கு முந்தின ஸ்லைடு சார், 16th ஸ்லைடு, 16வது ஸ்லைடு. யுவர்ஸ் மேன்லின்னு இருக்கா? ஓகே, 15 சார். யுவர்ஸ் மேன்லின்னு இருக்கா? யுவர்ஸ் மேன்லி by Sweta R.S. Give yours her name, snatching her family name, for she is just a puppet for you to play with. Chastise her to wear what you find appropriate, and force her to dispose when lust envelops you. Convince her to convey when you want a child. Gaslight her to abort when you fear duties. From the initials of your child to the identity of herself, she will be yours without any trace. Yes, you can do these, for you believe she is yours. Go ahead and be proud, for you believe you are a man, and shame on your toxicity, which you have enabled manly. இந்த போயத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி மென் வந்து விமனை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விமனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு தேவை உண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எப்போ அவங்க வந்து விமனை வந்து அவங்கக்குள்ளே அவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி அவங்களோ ஓன் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க சப்ரஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அவங்கள பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை வேணும்னு நினச்சாலும் இவங்களுக்கு வேண்டான்னு நினைக்கும் போது அது அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டியூட்டிஸில் வந்து ஃபியர் ஆகுறாங்க, இந்த மாதிரி பண்ண முடியுமா, எனக்கு வேண்டான்னா வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. விமனுக்கு ஒரு ஐடென்டிட்டியே வீட்டில் கொடுக்க மாட்டேங்காங்க, அவங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க.
விமன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவங்களுக்குன்னு என்ன வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டேங்காங்க. அடுத்தவங்களுக்கு என்ன ஆசையோ அதை வந்து ஒரு விமன் பண்ணணும்னு நினைக்காங்க. அவங்களோட பேராகட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா பேர் இருக்கணும், மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நேம் இருக்கணும், வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவங்க பார்க்கணும். அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் என்னவாது இருந்தால் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்காங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களால நடந்துக்க முடியலை. அடுத்தவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேண்டியதாக, ஒரு பப்பட் மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. அது பிறந்துலேருந்து இறக்குற வரைக்கும் அதே மாதிரி தான், அடுத்தவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வர மாதிரி இருக்குது. அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க எப்போ தான் தேடுவாங்கன்னு தான் தெரில. was conceived. Justice Anita Sumant has requested my daughter to be here. I couldn't understand the scope of my daughter being sitting as one of the speaker. அவங்களுடைய கெப்பாசிட்டிலேயோ அண்டர்ஸ்டாண்டிங்லையோ எனக்கு ஒரு துளி கூட டவுட் கிடையாது. ஷீ இஸ் ஃபார் ahead of me. ஆனால் இன்றைக்கி அவங்க பேசின போது தான் தெரிஞ்சுது, ஒவ்வொரு வீட்லேயும் when a woman is an achieved woman, she should be recognized. By whom? By people around her. இப்போ எனக்கு என் மகள்ங்கிறதால அவன் மேலே பெருமை இருக்கலாம். இந்த சபையில் ஏற்றி நான் பேர் வாங்குறதுக்காக படிக்க சொல்லலை. ஐ வாண்ட் யூ டு நோ தி கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் லிட்டில் கேர்ள். ப்ளீஸ் கிவ் ஹர் அண்ட் அப்ளாட். தேங்க்யூ. ஸோ வென் யூ ஃபைண்ட் டேலண்ட் எமங் விமன், எனக்கு தெரிஞ்சு என்ன பர்பஸில் இந்த பொயம் எழுதப்பட்டதோ அதை அழகாக உள்வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மொழியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்கல்ல, தேர் ஷி டிசர்வ்ஸ் எ ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன். பிஃபோர் கோயிங் டு நெக்ஸ்ட், எனக்கு இன்னும் 3 விஷயங்களில் என்னோடய டாக்டரோட கொஞ்சம் சண்டை போட வேண்டியிருக்கு. ஆரம்பிக்கலாமா? ரைட் ஸ்வேதா, நாங்கள்லாம் ஈக்குவாலிட்டின்னு பேசிகிட்ருக்கோம் நம்மெல்லாம், ரைட்? ஓகே, என்னை சேர்த்துக்கிறேன். பட் எங்களுக்கு சட்டத்தில் ஈக்விட்டின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? when it comes to women, empowered women, employed women and a woman as a victim, what is the distinction between equity and equality? Please. ஒரு வால் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, தேர் இஸ் ஒன் வால். அதுக்கு பின்னாடி டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கிற ஸ்டூல் ஆர் ஒரு டெஸ்க் வந்து இருக்குது. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கிற சில்ட்ரன் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் இட். ஸோ லோவஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு ஷார்ட் பர்சனும் ஹையஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு டால் பர்சனோ ஷார்ட் பர்சனோ அவங்க அந்த வாலை தாண்டி பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு. ஆக்சுவலாக இல்லை. ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஹைட் தேவை. ஏற்கனவே டாலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹைட் ஆஃப் தி சேர் கொடுத்தா போதும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் சமமாக ஒரே சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது, இட்ஸ் ஈக்குவாலிட்டி. பட் ஈக்விட்டின்றது இண்டிவிஜுவல் நீட்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட தேவைகள் எவ்வளோன்றதை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது வந்து ஈக்விட்டி. So this applies to gender also. So gender equality ku or example na I can say men and women receiving the same pay amount for the same work that they do. But gender equity ku the best example would be acknowledging the difficulties of a new mother and providing paid maternity leave or menstrual leave என்ற concept, or acknowledging that there is biological difference between men and women and அந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விமென்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஃபார் விமென். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஈக்விட்டி. ஸோ வி நீட் டு பி மோர் இன்க்ளூசிவ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி வர்சஸ் ஈக்விட்டி, ஈக்விட்டி இஸ் அ ப்ரிஃபரபிள் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட் அட்ரெஸஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் ஈவன் அமங் விமென் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டர்செக்ஷனாலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ சம் women will have different level of push and some women might not have the same amount of என்ன சொல்கிறது அந்த பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட அந்த நீட்ஸையும்
வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டு மேக் அவைலபிள் சச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் த கோல் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். While I was reading a book on feminism, performativity. Can you explain? Yes, okay. So gender performativity is actually a term that was coined by Judith Butler. Judith Butler is a very popular feminist and queer activist. அந்த நேமை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக புக்ஸ் படிக்கிற பேஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு விமன் ஷுட் ஹாவ் எ பேஷன் டு ரீட் திஸ் புக். எ புக் பை ஜூடித் பட்லர். அவங்க எழுதின புக்ஸ் வந்து பாடிஸ் தட் மேட்டர்னு ஒன்று எழுதியிருக்காங்க அண்ட் தென் ஜெண்டர் ட்ரபிள். தீஸ் ஆர் 2 books that Judith Butler has written. She has written a lot of works also. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா they actually use the pronouns. Inga I would like to bring the concept of pronouns also. So we have certain preferable pronouns based on gender. ஒரு ஹீன் நம்ம வந்து ஒரு மேலே சொல்கிறோம், ஷீன் ஒரு ஃபீமேலை சொல்கிறோம். பட் ஃபார் பீப்புள் ஹூ டு நாட் பிலாங் டு தீஸ் போத் ஜெண்டர், ஃபார் பீப்புள் ஹூ ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் ஆஸ் குவேர், அதாவது அவங்க ஜெண்டர் வந்து அவங்களுக்கு ஷியோராக தெரியலனா they have their own preferable pronouns and they are mentioned as they instead of he or she. So Judith Butler prefers to use the pronoun they. So I will address her as they. So they view gender as performative. Performance na enna something where we are putting up an act. So அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெண்டர்ன்றதே வந்து it's a kind of a performance. ஸோ ஜெண்டர் இஸ் நாட் இன்னேட். நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளுக்கு ஜெண்டர் கிடையாது. நம்ம வந்து வி ஆர் பார்ன் அசைன்ட் பயாலஜிக்கல் செக்ஸ் தான். பட் த ஜெண்டர் நம்ம எக்ஸிபிட் பண்ணுற ஜெண்டர் வந்து இட்ஸ் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் பர்ஃபார்மன்சஸ். நம்ம வந்து நிறையா ஆக்ட் மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வே வி ட்ரெஸ், விமன்னா ஒரு பர்டிகுலர் வேலை நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், மென்னா ஒரு பர்டிகுலர் வேலை நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஜூடித் பட்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஐ வுட் லைக் டு quote them here. To say gender is performative is to say that nobody really is a gender from the start. அதாவது யாருமே beginningல right at birth that nobody is a gender. It is only a performance that gives them the particular gender. So this is the concept of gender performativity. Anybody who is willing to come on the stage, please. ஒரு clap பண்ணலாமே உங்களுக்கு. Her eyes bleed with pain, shedding tears in agony. The years spent in glory, now a bleak distance, tied within 4 walls, her harness like locked, her hands tremble with rage, scorning at her plight. She dreams of a career. Is this what she deserves? To ask and seek respite? Are all those years of labor just a brutal reminder? Are all the degrees she hold mere letters behind her name? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி அழுறாங்க அப்படின்னா அதில் அவங்க பெயின் இருக்குமா? எதை பற்றி அவங்க பெயின் இருக்குன்னா, ஏன்னா நீங்கள் வந்து இப்படி எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இப்போ மோஸ்ட்டாக சொசைட்டியில் நிறைய பேர் படிக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் உடனே அவங்களுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தைங்க, அந்த மாதிரி அவங்க லைஃப் போயிடும். அவங்க பின்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஇ படிச்சிருக்காங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து வெறும் பிஇ அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க போகிறாங்கன்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் வந்து அவங்களோட க்ரைசிஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நிறைய வந்து அவங்க குழந்தைங்களோட கரியர், அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இது அதை தான் அவங்க பேர்டன் இருக்குமே தவிர அவங்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்னஸ் எல்லாமே ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து உள்ளவே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் இப்போ இருக்க சொசைட்டியில் நிறைய பொண்ணுங்க படிச்சிருந்தாலும் கூட ஜஸ்ட் அவங்களோட ஹானரெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த கிச்சன், அந்த 4 செவரு அதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெதர் மேல் ஃபீமேல் அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு கெரியர் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்கும். அவங்களுக்குன்னு அவங்க பேஷனை இது பண்ணி ஒரு ட்ரீம் இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஒரு பைலட் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா அது லாஸ்ட் வரைக்கும் ட்ரீமாகவே மட்டும்தான் இருக்கும். வீட்டில் இல்லை பொண்ணுங்களாம் ஏன் இதெல்லாம் படிக்கணும், இது படித்து என்ன பண்ண போகிற, எப்படியும் இது படித்து முடிச்சோன்னே உனக்கு கல்யாணம் தானே, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. உனக்கு அதெல்லாம் எதுக்கு அப்படி தான் கேட்பாங்க. அப்போ அது வந்து
கடைசி வரைக்கும் அந்த ஒரு பொண்ணுக்கு பைலட் ஆகணும்னு நினச்சா அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் என்ன ட்ரீம் தான். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் திஸ் வாட் ஷீ டிசர்வ்ஸ் டு ஆஸ்க் அண்ட் சீக் ரெஸ்பெக்ட். இதிலிருந்து அவங்க ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கனால அவங்க என்னத்தை டிசர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் இருக்கிற பின்னாடி இருக்கிற லெட்டர்ஸ், அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டிலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. பொண்ணுங்க வந்து படிக்கிறது மட்டும் இது இல்லை. ஏன்னா கேட்பாங்களா, இப்போல்லாம் கேட்பாங்க, பொண்ணுங்களை நீங்கள் ஏன் வீட்டிலே வச்சுருக்கீங்க, படிக்க அனுப்பலாம்ல. அப்போ அது சில பேர் வந்து சொசைட்டியில் அப்படி கேட்குறாங்கிறதுக்காக படிக்க வைப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க படித்ததை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை வச்சு சொசைட்டியில் அவங்க என்ன ட்ரீம் இருந்தோ அவங்க கேரியர், அவங்க பேஷனை வந்து அவங்க வெளியே கொண்டு வரணும். என்ன சொல்கிறோங்கிறத விட அது அவங்கள போய் ரீச் ஆகுதாங்கிறது தான் முக்கியம். நான் என்ன பேசுகிறேங்கிறத விட அது உங்களை ரீச் ஆகலைன்னா நான் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை, என்னை பேச வச்சவங்களுடைய இந்த பர்பஸுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஐ அப்ரிஷியேட் தி ஆடியன்ஸ். ஐ தேங்க் யூ ஃபார் தி அப்ரிசியேஷன். ப்ளீஸ் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணுமே, ஸ்ரீனிவாச ராகவன் அட்வொகேட் அப்படின்னு சொன்னாங்க, 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காரு, சட்டத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. சந்தேகம் வந்து தான் வரலையா? அதை பற்றி பேசுகிறதுக்கு there are experts. I don't want to do an occupy, what is called, I don't want to occupy the field, but இந்த மாடியூல் 1ல் 2 லீகல் ஆஸ்பெக்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு என்னுடைய கடைசி டேக் ஹோம் மெசேஜ் சொல்லிவிட்டு we will say goodbye to you. 2 விஷயங்கள் நம்ம பேசிக்காக இந்த கான்செப்டில் I want to touch. Ma'am expert is sitting before us, she will deal with this. நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை இருக்குல்ல, அவங்களுடைய இனிஷியேட்டிவ், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன், அதோடைய மேனிஃபெஸ்டேஷனாக நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆஃப் நேஷன்ஸில் நிறைய கன்வென்ஷன்ஸ், ட்ரீட்டிஸ்லாம் கையெழுத்தும். நாடுகள், எல்லா நாடுகளும் சேர்ந்து கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டிஸ் அடிப்படையில் அந்தந்த நாட்டில் டொமஸ்டிக் சட்டங்கள் எழுதப்படும். அந்த சட்டங்கள் தான் நம்மளை கவர்ன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த போஷ் ஆக்ட் எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் செடா. நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணலை, ஸோ நீங்கள் தயவுசெய்து என்னை பொறுத்துக்கு தான் வேணும் என்னுடைய இந்த உரையை கேட்க வேண்டிய சூழ்நிலை. CEDAW அப்படிங்கிறது அதோடைய அப்ரிவியேஷன். இட் இஸ் கால்டு Convention on the Elimination of all forms of discrimination against women. கன்வென்ஷன்னா ஒரு ட்ரீட்டி, ஒப்பந்தம் வச்சுப்போம். நம்ம நேரடியாக தமிழ் படுத்த வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டால் போதும். கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான டிஸ்கிரிமினேஷன், மாறுபாடுகளையும் களைவதற்கான ஒரு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம். 1979 யுனைடெட் நேஷனில் இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது. தென் 3rd September 1981 it was signed by almost all the countries. முதல்ல ஃபிலிப்பைன்ஸில் தான் அதை முதல்ல 1980 சைன் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் இட் ஹஸ் கம் டு ஆல் தி ஸ்டேட். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 189 நாடுகள் இந்த கன்வென்ஷனில் கையெழுத்து போட்டு அதனுடைய விளைவாக அந்தந்த கண்ட்ரியில் அதுக்கான சட்டங்கள் வந்திருக்கு. இந்தியா அந்த கன்வென்ஷனில் கையெழுத்து போட்டு, ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த சட்டம் தான் இந்த போஷ் ஆக்ட். இந்த போஷ் ஆக்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் பின்னால் வர எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து சின்னதாக ஒரு அறிமுகம் மட்டும் செடாவை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த செடாவில் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பெண்களுக்கு எதிரான இந்த பாகுபாடை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதை நீங்கள் எந்த அளவுக்கு தமிழில் உள்வாங்கிங்களோ அந்த அளவுக்கு அடுத்த வர்ற செஷன் உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். தி கன்வென்ஷன் டிஃபைன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் ஆஸ் எனி டிஸ்டிங்ஷன், எனி எக்ஸ்க்ளூஷன், எனி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ 3 வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. எனி டிஸ்டிங்ஷன் மாறுபாடு, எனி எக்ஸ்க்ளூஷன் விலக்கி வைப்பது,
எனி ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடுகள். இந்த 3 விதமான இந்த டிஸ்கிரிமினேஷனையும் அதுக்குள்ளே அவங்க கொண்டு வந்துட்டு எனி டிஸ்டிங்ஷன், எனி எக்ஸ்க்ளூஷன் ஆர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் செக்ஸ், பாலியலின் அடிப்படையில் செய்யப்படும் எந்த விதமான மாறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் which has the effect or purpose of impairing or nullifying recognition, enjoyment or access by women. பெண்களுக்கே உரிய அந்த அங்கீகாரம், அவங்களுக்கு தரக்கூடிய உரிமைகள், கடமைகள், இது எல்லாம் மறுக்கும் முகமாக இந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்குமாயின் அவைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கன்வென்ஷனுடைய மெயின் ரீசன். சிம்பிளாக சொன்னால், டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் விமன் only for the reason that they are women. பெண்களுக்கு எதிராக அவர்கள் பெண்கள் என்பதற்காகவே விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை அகற்றுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம். இந்த செடாவில் 3 பேசிக் ஃபவுண்டேஷன் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த 3ஓட நான் இந்த செடாவை பற்றி நிறுத்திக்கிறேன். இந்த செடாவில் இந்த 3 பேசிக் பிரின்சிபிள் தான் நம்மளுடைய இந்த போஷ் ஆக்டுக்கான அது தொடர்பான அனைத்து சட்டங்களுக்கும் அடிப்படை. லா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நோட் பண்ணிக்கோங்க, பின்னால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் நம்பர் 1, நான் டிஸ்கிரிமினேஷன் is integral to the concept of equality. I repeat, non-discrimination is integral to the concept of equality. சமமான உரிமைகள் அல்லது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை கூறு பாகுபாடு இல்லாமல் நடத்துவது. இவ்வளோதான், ரைட் தானே? இப்போ மென் அண்ட் உமன் அப்படின்னு டிஸ்கிரிமினேட் பண்ணால் அந்த உமன் அப்படிங்கிற போர்வையில் அவங்களுக்கான ஒரு டிஸ்கிரிமினேஷன் வருது. நல்ல உதாரணம் அவங்க சொன்னாங்க இல்லையா, பேமெண்ட்டில் டிஸ்கிரிமினேஷன் உண்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா, ஒரு கொத்தனார் வீடு கட்டுறான்னா பார்த்தீங்கன்னா சித்தாள் இருப்பாங்கல்ல, நிமிந்தாள் இருப்பாங்கல்ல, மேஸ்திரி இருப்பாரா, கொத்தனார் இருப்பாரா, ஒரே வேலையை ஒரு ஃபீமேலும் மேலும் பார்த்தால் 2 பேருக்கும் ஈக்குவல் பே உண்டா இல்லையா? உண்டா? இதுதான். ஸோ இந்த மாதிரியான பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் நான் டிஸ்கிரிமினேஷன் இஸ் இன்டெக்ரல் டு தி கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இது முதல் இன்டெக்ரல் கான்செப்ட். ரெண்டாவது, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்னா நம்மளுடைய மாநிலம்னு எடுத்துக்க வேண்டாம். ஸ்டேட் அப்படின்னா லார்ஜர் கான்செப்டில் அரசுன்னு அர்த்தம், ரைட்டா? ஸ்டேட் obligation embodies the element, that is respect, protection, promotion and fulfillment of human rights. இப்போ இந்த உரிமைகளை நாங்கள் இப்போ மனித உரிமைகளில் கொண்டு வரோம். ஒரு பெண்ணுக்கான சம உரிமை என்பது அடிப்படை பேசிக் ஹியூமன் ரைட்ஸில் வருது. இந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸாக வரும்பொழுது இதை பாதுகாத்து இதற்கான உரிமைகளை நமக்கு எடுத்து கொடுத்து அது மீறும்போது தடுத்து பனிஷ் பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. ஸோ இது தனி மனித முயற்சியோடு நிற்காது. ஸோ அரசாங்கம் இஸ் டியூட்டி பவுண்ட் டு என்ஃபோர்ஸ் தீஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது இரண்டாவது கான்செப்ட். ஸோ இது யாருடைய கடமையாகிறது? ஒரு நாட்டுடைய கடமை, நாட்டுடைய அரசுடைய கடமை. ஸோ பெண்களுக்கு எதிரான இந்த ஒரு பாகுபாடுகளை நீக்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமை. இது ஒரு பெண்ணுடைய அடிப்படை மனித உரிமை. இது ரெண்டாவது கான்செப்ட். லாஸ்ட் கார்டினல் பிரின்சிபல் இஸ் இட்ஸ் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி அக்னாலஜஸ் தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீமேல் ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் சீக்ஸ் டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் அட் இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷனல், சிஸ்டமேட்டிக் லெவல். அவங்க சொன்னாங்க இல்லையா, அதான் பெண் அப்படிங்கிற காரணத்தால் ஒருத்தருடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அல்லது பாகுபாடு காட்டும் போது அது தனி மனித அடிப்படையிலும், இண்டிவிஜுவல், இன்ஸ்டிடியூஷனல் அடிப்படையிலும், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லையும் சிஸ்டம் லெவல்லையும் எந்த வகையிலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான மூணாவது பிரின்சிபல். இந்த 3 தான் செடாவுடைய அடிப்படை பிரின்சிபல். இந்த செடா வந்த பிறகு அந்தந்த கண்ட்ரியில் சட்டம் எழுதினாங்க. நம்ம ஊரில் போஷ் ஆக்ட் வந்தது. அதை மற்ற ரிசோர்ஸ் பர்சன் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க. செடா
வர்றதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி நம்மளுடைய நாட்டுடைய சட்டங்கள் என்ன சார் பண்ணிச்சு? நம்ம நாட்டில் சட்டங்களே இல்லையா? அந்த சட்டங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கலையான்னு கேட்டால், இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு லீகல் நாலேஜ் இருக்கோ இல்லையோ, லீகல் அவேர்னஸ் வேணுங்கிறதால ஐ வாண்ட் டு எம்ஃபசிஸ். நான் திருப்பி இன்ஃபேக்ட் நான் பல பத்திரிகையில் எழுதி பல ஃபோரத்தில் சொல்லி நான் அழுத்து போன விஷயம், அடிப்படை சட்ட விதிகள் நம்மளுடைய கல்வி திட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் கோர்ட்டில் வந்து ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன், நீ குற்றவாளியான்னு கேட்குறாங்க. நான் அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் தப்பாக நினைக்காதீங்க சார், இது குற்றம், இது செல்லாது, இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பேசிக் ஹியூமன் லா இங்கே இருக்கிற லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். சில அடிப்படை சட்ட அறிவு எல்லாருக்கும் எல்லா சட்டங்களும் தெரியும்னு நம்ம ஒரு ப்ரிசம்ஷனில் இருக்கோம். எப்படி தெரியும்னு கேட்டால் பதில் இல்லை. நீங்கள் இக்னரன்ஸ் ஆஃப் லாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே அதை தான் ப்ளீட் பண்ணுவான். ஸோ ஒரு லார்ஜர் ஒரு அசம்ஷனில் எல்லாருக்கும் எல்லா சட்டங்களும் தெரியும்னு நம்ம நம்புகிறோம். அப்போ அந்த சட்டத்தை எப்படி தெரியப்படுத்துறது அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது தான் we need to get awareness in the basic level. இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார வச்சு இவங்க எவ்வளோ பெரிய கிளாஸ் நடத்த வேண்டிய தேவை என்ன வந்ததுன்னா, உங்கள் மூலமாக இது மற்றவங்களுக்கு போய் சேரணும். யூ ஆர் ஆல் தி மெசஞ்சர்ஸ் ஆஃப் தி மெசேஜ், மெசஞ்சர்ஸ் ஆஃப் தி மெசேஜ் பீயிங் டெலிவர்ட் டு யூ. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேருக்காவது இந்த மெசேஜை உங்களுக்கு உரிய முறையில் கடத்த முடியும் என்றால், இதை விட நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சர்வீஸ் எது கிடையாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ, நான் என்ன டேக் ஹோம் மெசேஜ் நான் சொன்னேனோ அடுத்து வர்றவங்க சொல்ல போகிறாங்களோ, இதை நீங்கள் அடுத்து எத்தனை பேருக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு தி ப்ரோக்ராம் இஸ் மீனிங்ஃபுல். இப்போது பிஃபோர் கோயிங் டு தி ஃபைனல் டேக் ஹோம் மெசேஜ் நான் ஸ்லைட்டாக சில இந்தியன் லீகல் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். பெண்களுக்கு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய சட்டங்கள். I have to start with the holiest law of the country called the Constitution of India. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இதுதான் நம்முடைய நாட்டுடைய முதுகெலும்பு, ஆதாரம் எல்லாதான். இதனுடைய அடிப்படையில் தான் நாட்டுடைய எல்லா கட்டமைப்புகளும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன ரைட் பெண்களுக்கு கொடுத்துருக்குன்னு மட்டும் ஸ்லைட்டாக நான் அப்படியே டச் பண்ணிட்டு போகிறேன். மனசுக்குள்ளே வச்சுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் கூகுள் ஆண்டவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது பெண்களுக்குன்னு நான் சொல்ல வரல, பெண்களுக்கும் வரும். ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் கூட நீங்கள் அப்புறம் நோட் பண்ணிங்க. அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் தட் ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனையும் நம்ம நாட்டில் ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ ரேஸ் ஜெண்டர் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் யாரும் காட்ட முடியாதுங்கிறது ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. தென் ஆர்டிகிள் 15(1) ஒன்று இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஸ்டேட் தட் இஸ் தி கவர்மெண்ட் நாட் டு டிஸ்கிரிமினேட் எகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், caste, place of birth and sex. இங்கே என்ன வந்துடுது? ஜெண்டர் வந்துடுது. ஸோ ஒரு அரசு, இது வந்து அரசுடைய கடமை. அரசு எந்த காரணம் கொண்டும் மக்களை மதம், ஜாதி, இனம், பிறந்த இடம் அல்லது அவங்களுடைய பாலினத்தை வைத்து பாகுபாடு செய்யக்கூடாது. இது செகண்ட் ப்ரொடெக்ஷன் அவைலபிள். அப்போ விமன் ஆர் ப்ரொடெக்டட் பை தி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. மூணாவது ஆர்டிகிள் 15(3), தி ஸ்டேட்னா கவர்மெண்ட், தி ஸ்டேட் டு மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ஃபேவர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். அதாவது ஜென்ரலாக உள்ள சட்டங்களுக்கு எதிராக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாதகமாக சிறப்பு சட்டங்களை எழுத அரசுக்கு அதிகாரம் உண்டு. உதாரணம் சொல்லாமா, 1/3 ரிசர்வேஷன் ஃபார் விமன். இது எதில் வந்ததுன்னா 15(3)ல் வந்தது. ஸோ பெண்களுக்கு சாதகமாக, குழந்தைகளுக்கு சாதகமாக சிறப்பு சட்டங்களை எழுதக்கூடிய அதிகாரம் நம்ம அரசுகளுக்கு ஆர்டிகிள் 15(3) ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வருது. தென் மேட்டர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் பெண்கள் எந்த வகையிலும் பாகுபடுத்தக்கூடாது. பெண்ணா நீ ஸ்பேஸ் இன்ஜினியராக போக முடியாது, பெண்ணா நீ வந்து ஆன்சைட்டுக்கு போகக்கூடாது, பெண்ணா நீ வந்து கிச்சனில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஜெண்டர் அடிப்படையில் பாகுபாடு கூடாதுங்கிறது தட் இஸ் ஆர்டிகிள் 16.
equality of opportunity for all citizens, matter relating to employment or to appointment of any office. நீங்கள் ஜட்ஜாக போகிறீங்களா, லேடிஸ் ஜட்ஜாக ஆக முடியாதுன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமோ அதே மாதிரி தான் எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உங்களுடைய பாலினம் ஒரு தடையாக இருக்க முடியாது. தென் முக்கியமானது ஆர்டிகிள் 39A. இது வந்து மோஸ்ட்லி இட் கோஸ் அன்னோட்டிஸ்ட். தி ஸ்டேட் டு டைரக்ட் இட்ஸ் பாலிசி. ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் சில கொள்கை முடிவுகள் இருக்கணுங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய மேண்டேட். அது வந்து டுவர்ட்ஸ் செக்யூரிங் ஃபார் மென் அண்ட் உமன் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். உங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்வதற்கான அனைத்து வசதிகளையும் பாலின மாறுபாடு இல்லாமல் அரசாங்கம் செய்யும். ஸோ திஸ் இஸ் தி லீகல் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுக்கு மேலே லீகலாக சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு டைல்யூட் தி ஃபஸ்ட் செஷன் ஆஃப் தி மாடியூல். ஃபைனலாக ஐ வாண்ட் டு கன்க்ளூட் பை சேயிங் ஒன்லி ஒன் திங். திஸ் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. இப்போது இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இத்தனை பேர் கேட்குறீங்க, என்ன மாதிரி மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி தட் உமன் ஆர் தி டார்ச் பேரர்ஸ் ஆஃப் எனி ரீஃபார்ம் இன் தி கண்ட்ரி. இந்த நாட்டில் நாரி சக்தி, மகளிர் நினைச்சாதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் நம்புறால நான் பீயிங் எ மேன். ஸோ எனக்கு உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும், குறிப்பாக பெண்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், உங்களால் குறைஞ்சபட்சம் 4 ஆணிடம் உறுதிமொழி வாங்க முடியும். ஒவ்வொரு பெண்ணாலும் 4 ஆண்களிடம் குறைஞ்சபட்ச உறுதிமொழி வாங்க முடியும். என்ன உறுதிமொழி? எந்த வகையிலும் இன்னொரு பெண்ணை நான் இந்த மாதிரி ஒரு வன்முறைக்கோ சீண்டலுக்கோ எந்த வகையிலும் ஒரு பெண்ணை துன்புறுத்த மாட்டேன்னு உங்களால் உறுதிமொழி வாங்க முடியும் நான் நம்புகிறேன். முதல் ஆண் உங்களுடைய தந்தை. வாங்க முடியுமா? எதிர்பார்க்கலாமா? அப்பா நீ எங்கே போனாலும் சரி, உன்னோட உள்ள பெண்களை தயவு செய்து நீ சீண்டாதே, அவங்கள வேறு மாதிரி பார்க்காத அப்படின்னு ஒரு பெண்ணால் அப்பாட்ட அன்பு கட்டளையிட்டு ஒரு உறுதிமொழி வாங்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? பண்ணுவீங்களா? செய்வீங்களா? எங்கே சத்தமே காணுமே. செய்யணும். முதல் ஆண் உங்களால் திருத்தப்படக்கூடியவன் உங்களுடைய தந்தை. இரண்டாவது ஆண் உங்களால் மாற்றப்படக்கூடியவன் உன்னுடைய சகோதரன். மிக முக்கியமான ஆண் உங்கள் லைஃப்பில். உங்கள் அப்பா ஒரு 20 வருஷம் உங்களோட பெரியவராக இருப்பார். உங்கள் சகோதரன் உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஆண். ஒரு பெண் நீங்கள் ஒரு உறுதி பூண்டுங்க, நான் என் சகோதரனை இந்த மாதிரி செய்யாதுன்னு உறுதிமொழி வாங்கிக் கொள்வேன். செய்யலாமா? முடியுமா? செய்வீங்களா? சத்தமே இல்லையே. மூணாவது ஆண் யாருங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றக்கூடிய ஆண்? ஹஸ்பண்ட். ஆஃப்டர் மேரேஜ் ஆர் டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஃபியான்சி. ஐ வில் ஈவன் சே தட் யுவர் பாய் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அண்டர் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். முடியுமா? முடியாதா? நீ எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன்னுடைய அடிப்படை யோகியதை நீ இன்னொரு பெண்ணை மதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கேளுங்களேன். ஒரு பெண்ணுடைய அன்பால் சாதிக்க முடியாது என்பது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். செய்வீர்களா? கடைசியா, இது கொஞ்சம் கஷ்டம், உங்களுடைய கலீக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய நிறைய இருக்கிற ஆண்கள் அவங்க தான். ஒரு தகப்பன், ஒரு கணவன், 2 அல்லது ஒரு சகோதரன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆண்கள், உங்களுடைய அன்புக்கும் நட்புக்கும் கட்டுப்பட்டவர்களை நீங்கள் இந்த உறுதிமொழி கேட்க முடிந்தால் ஒரு பெண்ணால் குறைந்தபட்சம் 4 ஆணிடம் ஒரு மாற்றத்தை ஏற்பட முடியும் என்றால் இந்த போஷ் ஆக்டுக்கு இந்தியாவில் வேலையே இல்லை, போக்சோக்கு இந்தியாவில் வேலையே இல்லை. எங்களுக்கு உங்கள்கிட்ட உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மாற்றம் என்பது மனதிலிருந்து வந்தால் மட்டுமே அந்த மாற்றம் என்பது மேடையிலும் சட்டத்திலும் வரும். மை ஃபைனல் ரிக்வெஸ்ட் இஸ் திஸ்: please get an assurance from at least 4 men in your world, namely your father, your brother, your husband and your colleague if any. And finally, I have only one thing to say. Shweta, any final message? Only one thing.
கன்க்ளூட் வித் திஸ். நிறைய பேர் ஃபெமினிசம்னா மென்னை ஹேட் பண்ணுறது, ஆண்களை வெறுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் ஃபெமினிஸ்ட் டோன்ட் ஹேட் மென். அண்ட் ஐ வுட் லைக் டு எண்ட் பை சேயிங் எஸ், ஐ எம் அ ஃபெமினிஸ்ட், பட் நோ, ஐ டோன்ட் ஹேட் மென். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். கோஆபரேஷனுக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் மனசை விட்டு என்றைக்கும் போகாது. ஃபார் தி ஆர்கனைசர்ஸ், ஃபார் தி அத்தாரிட்டிஸ், ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி, தி ஸ்டாஃப், ஜட்ஜஸ் அண்ட் தி ஆடியன்ஸ், தேங்க்யூ. Gender equality, gender identity, positive gender socialization, and gender attitudes, gender performity, and gender protective laws. We thank deeply for your provoked interaction. I request our Honorable ADJ to thank the resource person with a memento. பாலின உணர்வுதிறன் தொடர்பாக மிக ஆழமான அறிவோடு நம்ம எல்லாம் ஒரு 2 மணி நேரம் அற்புதமான உரை நிகழ்த்திய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசராகவன் அவர்களுக்கும் அவருடைய மகள் மிஸ் ஸ்வேதா அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட நீதித்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.